அரசு பேருந்து இயங்காததால் தனியார் பேருந்து மற்றும் ஆட்டோக்களில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நமது செய்தியாளர் பாஸ்கர் பேருந்தில் பயணித்தவாறு பயணிகளிடம் நடத்திய நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் இரண்டாவது நாளாக நீடிக்கக்கூடிய நிலையில் 1000 தனியார் பேருந்துகள் சென்னைக்கு வரவழைக்கப்பட்டு மக்கள் சேவைக்காக பயன்படுத்தப்படும் என்று போக்குவரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் நேற்று இரவே தனியார் பேருந்துகள் சென்னைக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் பயணிக்கக்கூடிய இந்த பேருந்தும் தனியார் பேருந்து. இந்த பேருந்துடைய கட்டண தொகை வேறு எவ்வளவு, வழக்கமாக பயணிகள் எந்த பேருந்தில் பயணிப்பார்கள் என்பது குறித்து கேட்போம். வழக்கமாக நீங்கள் எந்த பேருந்தில் போவீங்க, அதோட கட்டண தொகை எவ்வளவு, இப்போ எந்த பேருந்தில் போடுறீங்க, எதனால இதை பயன்படுத்துறீங்க? சரி, நாங்கள் வழக்கமாக போகுது 18க்கு 8 ரூபா தான் சார்ஜ். இப்போ வந்து ப்ரைவேட் பஸ்ஸில் போகிறதுனால 10 ரூபா சார்ஜ். எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இது மாதிரி போகிறது. ஏன் கவர்மெண்ட் பஸ் இல்லையா, ப்ரைவேட் பஸ்ஸில் போகிறதுக்கான காரணம் என்ன? அவங்களுடைய வேலை நிறுத்தத்துக்காக நிறுத்தி வச்சுருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணுன்றதுக்காக எங்களை இந்த மாதிரி சிரமப்படுத்துகிறாங்க. 2 ரூபா கூடுதல் கட்டணம் கொடுத்து நீங்கள் ஏன் போகிறீங்க? எங்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரி போயே ஆகணுன்ற கண்டிஷனில் இருக்கோம் நாங்கள். அதனால் கண்டிப்பாக இதை வந்து நாங்கள் ஏதோ இது இன்னையோட நின்றுனா பரவாயில்ல, இது நீடிச்சா ரொம்ப கஷ்டம் தான் எங்களுக்கு. கூடுதலாக 2 ரூபாய் கட்டணத்தில் பிராட்வேலேருந்து குன்றத்தூருக்கு செல்வதாகவும் கட்டாயமாக வேலை பணி காரணமாக நாங்கள் பணிக்கு செல்வது காரணமாக பயணிகள் கூடுதல் கட்டணம் கொடுத்து தொடர்ந்து பயணிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. எப்போது போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்த முடிவுக்கு வரும், அப்போது எங்களுடைய சிரமங்கள் தீர்வுங்கிறது பயணிகளுடைய தகவலாக இருக்கிறது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் பாஸ்கரன். பேருந்துகளுக்காக நீண்ட நேரம் காத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள பயணிகள் ஆட்டோக்களில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். பேருந்துகள் இல்லாததால் சரியான நேரத்திற்கு வேலைக்கு செல்ல முடியவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நாங்கள் எப்பவுமே யூஸ்வலாக கவர்மெண்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவோம். இப்போ ப்ரைவேட் பஸ்ஸில் ட்ராவல் ஆகிட்ருக்கோம். 1 hour கிட்டத்தட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 6:30க்கு வந்தோம், 7:30க்கு தான் பஸ் கிடச்சிது. சார்ஜஸ் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. டைமுக்கு போய் ரீச் ஆகுமான்னு தெரியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆந்திராலேருந்து வந்துட்டோம், முகலிவாக்கம் போனோம். கிட்டத்தட்ட ஒரு 40 minutes வெயிட் பண்ணதுக்கப்புறம் எதுவுமே வரல பஸ். ஆட்டோ கேட்டால் 400 ரூபா 500 ரூபா கேட்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே இந்த பஸ் வந்துடுச்சு. 2 rupees எக்ஸ்ட்ரா அது, ஆனால் கம்ஃபர்டபுளாக ஓகே, பரவாயில்ல.